ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோடிங் கைடன்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த 3 பேட்டர்னை எப்படி கொண்டு வரது சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 பேட்டர்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பேட்டர்னில் செகண்ட் வீடியோவாக இந்த பேட்டர்ன் தான் எடுத்திருப்போம். இந்த பேட்டர்னை தெரிஞ்சுட்டு இதில் இருந்து நம்ம இந்த ஆல்ஃபபெட்டா மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்த பேட்டர்னுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே எழுதி வச்சிருக்கேன். இப்போ இதை நான் பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்துட்டு என்டர் என் வேல்யூ கேட்குதா, நான் 5 சொல்லிட்டு என்டர் பண்ணேன்னா எனக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பேட்டர்ன்ல இருந்து இதுக்கு கொண்டு வரணும். அதாவது ஏ பிபி சிசிசி டிடிடி இஇஇ சொல்லிட்டு. இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். இங்க ஐயோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு இருக்கு, இங்க ஜேவோட வேல்யூ 0 சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஐயோட இந்த ரோ ஃபுல்லாவே 0வா தான் இருக்கும், ஜேவோட இந்த காலம் ஃபுல்லாவே 0வா தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி வேணும், ஃபர்ஸ்ட் ரோ ஏவா இருக்கணும், செகண்ட் ரோ பிபியா இருக்கணும், தேர்ட் ரோ சியா இருக்கணும், ஃபோர்த் டியா இருக்கணும். இப்போ நம்ம அதுக்கு நம்ம இங்க என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போறோம், ஆல்பாபெட்டை பிரிண்ட் பண்ண போறோம்ல. ஸோ இங்க ஸ்டார் எடுத்துட்டு நம்ம பர்சன்டேஜ் டி இல்லாம பர்சன்டேஜ் சி சொல்லிட்டு எழுதும். எதனால பர்சன்டேஜ் சினா நம்ம இங்க ஆல்பாபெட் யூஸ் பண்றோம். இதுவே ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல பர்சன்டேஜ் டின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் எ நம்பர் இன் சி ப்ரோக்ராம் சொல்லிட்டு பார்த்தோம்ல, அது நம்பரா பிரிண்ட் ஆயிடும். பட் நம்ம இங்க ஆல்பாபெட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதனால பர்சன்டேஜ் சி சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இங்க ஏ பிரிண்ட் ஆகணும், இங்க பிபி சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, ஏ டைரக்டா ஏ சொல்லி எழுதாம சிங்கிள் கோட்ஸ்ல இப்படி எழுதிட்டா இது ஏ சொல்லிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல இது மாதிரி மட்டும் கொடுத்துட்டா வெறும் ஏனே ஃபுல்லாவே பிரிண்ட் ஆயிடும். கரெக்டா? ஏனே ஃபுல்லாவே பிரிண்ட் ஆகுதுன்னா, பட் நம்மளுக்கு எப்படி வேணும் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் தான் ஏ வரணும், செகண்ட் ரோல பிபி சொல்லிட்டு வரணும், தேர்ட் ரோல சிசிசி சொல்லிட்டு வரணும்ல. ஸோ அதுக்கு இங்க பாருங்க, இங்க ஃபுல்லாவே ஏ சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுது. பட் இங்க பாருங்க பிபி சொல்லிட்டு வருது. ஏ ஏ கூட ஒரு வேல்யூ நெக்ஸ்ட், ஏக்கு நெக்ஸ்ட் தானே பி. ஸோ ஏ கூட ஐயோட வேல்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டா, அதாவது ஏ பிளஸ் ஐ சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறேன் நான் இங்க. இது போல ஆட் பண்ணிட்டா இங்க ஏ கொடுத்துருக்கல, ஏ கூட ஜீரோவோட வேல்யூ ஆட் பண்ணாலும் ஏ தான் பிரிண்ட் ஆகும். பட் ஏ கூட இந்த இடத்துல ரோவோட வேல்யூ 1 சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ ஏவோட 1 ஆட் பண்ணா பி, அதாவது ஏக்கு நெக்ஸ்ட் பி தானே, ஸோ பி சொல்லிட்டு வரும். அதாவது ஆஸ்கி வேல்யூ ஏவோட ஆஸ்கி வேல்யூ 65. நீங்க 65 சொல்லி கொடுத்தாலும் சரி, பட் அது தெரியலனா நீங்க இந்த சிங்கிள் கோர்ஸ்ல ஏ கொடுத்துட்டு ஏ கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ணா பி சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துலயும் ஏ ஏ கூட இந்த ரோ ஃபுல்லாவே ஐயோட வேல்யூ 1 தான். ஸோ ஏ கூட 1 ஆட் பண்ணாலும் இங்க பி சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆகும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இப்போ ஏ கூட இங்க 2 ஆட் பண்றேன். ஏ 2 ஆட் பண்ணா பி சி சி தானே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ரோ ஃபுல்லா சி பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல 3 ஆட் ஆகும். ஏ கூட 3 டி வரும். அதே போல ஏ கூட 4 இ வரும். ஸோ இ சொல்லிட்டு இங்க எல்லாம் பிரிண்ட் ஆகும். உங்களை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 5 சொல்லி என்டர் பண்ணனா ஏ, இங்க ஏ கூட 0 ஆட் ஆயிருக்கு. ஸோ ஏ தான் வந்திருக்கு. இங்க ஏ கூட 1 ஆயிருக்கு இந்த ரோ ஃபுல்லா. ஸோ பிபி சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க ஏ கூட 2 ஆட் ஆயிருக்கு இந்த ரோ ஃபுல்லா. ஸோ சிசிசின்னு வருது. இதே போல டிஇலாம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இங்க ஏ இந்த காலம் ஃபுல்லாவே ஏ வரணும், இந்த காலம் ஃபுல்லா பி வரணும், இது சி இது டிஇ சொல்லிட்டு வரணும். இப்போ நீங்க இந்த பேட்டர்ன்ல பார்த்தாலே தெரியும், இந்த காலம் ஃபுல்லாவே 0வா இருக்கு, இந்த காலம் ஃபுல்லா 1ஆ இருக்கு. அப்படின்னா ஈஸியா இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐயை எடுத்துட்டு இதுக்கு பதிலா ஏ பிளஸ் ஜே இது மாதிரி கொடுத்துட்டா இந்த காலம் ஃபுல்லா ஏ பிரிண்ட் ஆயிடும். இது பி, இது சி, இது டி, இ சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்த்தலாமா? 5 சொல்லி என்டர் பண்ணனா பாருங்க, இந்த காலம் ஃபுல்லாவே
ஏ கூட 0 ஆட் ஆயிருக்குன்னா ஏ தான் பிரிண்ட் ஆகும். இந்த காலம் ஃபுல்லா ஏ கூட 1 ஆட் ஆயிருக்கு. அதாவது ப்ரோகிராம்ல வந்து நம்ம இப்படி தான் எழுதியிருக்கோம். ஜே தானே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பி சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சிடிஇ சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஏ வருது, இங்க பிசிடிஇஎஃப் இது இது மாதிரி வந்து ஆட் ஆகிட்டே போகுது. இதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து புதுசா ஒரு வேரியபிள் ஐஜே யூஸ் பண்ணியிருக்கேன், என்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால கே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து கே சொல்லிட்டு கொடுத்துறேன். கேவோட வேல்யூ இப்போ ஸ்டார்டிங்ல வந்து 0வா இருக்குமா? ஸோ 0வா இருக்கும்போது ஏங்கிறது பிரிண்ட் ஆகும் இங்க. நெக்ஸ்ட் வந்து பி வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா வந்து ஏவோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும்ல. ஸோ கே பிளஸ் பிளஸ் சொல்லிட்டு எழுதலாம். இல்ல கே ஈக்குவல் டு கே பிளஸ் 1 சொல்லிட்டு கூட எழுதலாம். எப்படியோ ஒன்று எழுதிட்டா நெக்ஸ்ட் ஓட வேல்யூ 0 சொல்லிட்டு இருக்கும்ல, கேவோட வேல்யூ 1 இருக்கும். 1 இருக்கும் போது ஏ கூட 1 ஆட் பண்ணா பி சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுமா? ஸோ இந்த பிங்கிறது பிரிண்ட் ஆயிடு. நெக்ஸ்ட் மறுபடியும் லூப் ரன் ஆகும் போது கேவோட வேல்யூ 1ல இருந்து 2வா மாறி இருக்கும். ஸோ 2 ஆட் பண்ணா ஏவோட 2 ஆட் பண்ணா சி சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுமா? ஸோ சி சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதே போல கேவோட வேல்யூ ஒன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு ஆயிட்டு வந்து நெக்ஸ்ட் வேல்யூ, அதாவது நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்த்தலாமா? இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு என்டர் என் வேல்யூ சொல்லி கேட்குது. நான் 5 சொல்லிட்டு என்டர் பண்ணனா பாருங்க, ஏ பி சி டிஇஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல் எம்என்ஓன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பேட்டர்ன்ல இருந்து ஈஸியா வந்து இந்த 3 பேட்டர்னையும் வந்து அந்த ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ வச்சே கொண்டு வந்துட்டோம். இந்த தேர்ட் பேட்டர்னை வந்து மட்டும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிட்டு அது ஒன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு, அதாவது இந்த லைன்ல இருந்து இந்த பேட்டர்னையும் வந்து கொண்டு வந்துட்டோம். இதுவே வந்து ஸ்மால் ஏ சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா வந்து ஒண்ணுமே இல்லை. இந்த கேபிட்டல் ஏ இருக்க இடத்துல வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஸ்மால் கொடுத்துட்டா வந்து ஸ்மால் ஆல்பாபெட்கான வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடும். இவ்வளவுதான். இதுக்கு ரிலவெண்டான வீடியோ எல்லாம் கீழே லிங்க்ல கொடுத்துருங்க. அது பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஈஸியா இந்த பேட்டர்ன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு புரியும். ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.